மலைகளாலும் பைன் மரங்களாலும் சூழப்பட்ட ஒரு அமைதியான ஊர் அழகாபுரம். அந்த ஊரில் உள்ள பள்ளியில் ஒரு பெரிய மர்மம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவரின் மதிய உணவு காலியாக காணப்பட்டது. பசிக்காக பள்ளிக்குச் செல்வோர்கள் தங்கள் லஞ்சு பாக்ஸை திறந்தால் உள்ளே ஒன்றும் இருக்காது. சாண்ட்விச் இல்லை, ஜூஸ் இல்லை, பிஸ்கட் கூட இல்லை. மாயா என்ற தைரியமான ஒரு சிறுமி இதனால் பாதிக்கப்பட்டாள். ஒரு வாரத்தில் 3 முறைகள் அவளது பட்டர் ஜாம் சாண்ட்விச் காணாமல் போயிருந்தது. அந்த மர்மத்தை தீர்த்து வைக்க வேண்டுமென முடிவெடுத்தாள். அடுத்த நாள் பள்ளி முடிந்ததும் மாயா தனியாகவே கேண்டீனுக்குள் செல்ல தீர்மானித்தாள். இருட்டில் ஒரு மங்கிய ஒளியுடன் கையில் டார்ச் எடுத்துக்கொண்டு அவள் சென்றாள். அங்கே திடீரென ஒரு கடுமையான கரகரப்பு கேட்கப்பட்டது. பின்னர் சமையலறை அருகே ஒரு மின்மினிக்கும் ஒளி தெரிந்தது. அந்த ஒளியில் இருந்து வெளியே வந்த உருவம் அதிர்ச்சி தந்தது. ஒரு பேய் டைனோசர். ஒரு பளீரென்று நீல ஒளி வீசும் ப்ரூஸ்டசாரஸ் ரெக்ஸ் ஜொலிக்கும் கண்களுடன். மாயா ஆச்சரியத்தில் வாயை திறந்தாள். பேய் டைனோசரா? என் பள்ளியிலா? அச்சப்படாதே என்ற பேய் டைனோசர். நான் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த டைனோசர். இப்போது நல்ல குழந்தைகளை கவனிக்க இந்த பள்ளியில் நடமாடுகிறேன். கெட்டதுகளை கண்டுபிடிக்கவும். நீங்கள் என் மதிய உணவை களவாடுவது யாரென்று கண்டுபிடிக்க எனக்கு உதவுவீர்களா என்றாள் மாயா. ப்ரூஸ்டசாரஸ் ஒப்புக்கொண்டது. அடுத்த நாள் அவர்கள் ஒரு சிக்கலான திட்டத்தை அமைத்தனர். ஒரு டம்மி லஞ்ச் பாக்ஸில் சாக்லேட் குக்கி, ஒரு சிறிய கேமரா மற்றும் ஒரு நோட். சிரித்தபடி போஸ்ட் தாருங்கள். நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களா இல்லையா? அவர்கள் அரங்க மேடையின் பின்னால் மறைந்தனர். சில நேரத்தில் ஒரு சிறுவன் அங்கே வந்தான். டாமி, பள்ளியில் பெரிய சேட்டைக்காரன். அவன் குனிந்து அந்த பாக்ஸை பார்த்து எடுத்தான். மாட்டிக்கிட்டியா? மாயா கத்தினாள். பக்கத்தில் பேய் டைனோசரும் பறந்து வந்தது. டாமி பயத்தில் உறைந்தான். ஓ, இது என்ன? ஒரு பேய் டைனோசர் என்றாள் மாயா. நீங்கள் திருடுவது எவ்வளவு தவறு என்பதை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார். ப்ரூஸ்டசாரஸ் ஒரு பெரிய பேய் மிரட்டலோடு கூறினான். திருடுவது ஒரு கெட்ட பழக்கம். அது பிறரை பாதிக்கும். தேவைப்பட்டால் கேள், திருடாதே. டாமி பயத்தோடு கூறினான். மன்னிச்சுக்கோங்க. சில நாட்கள் எனக்கு உணவு இல்லாமல் போனது. கேட்டால் கேலி செய்யப்போறீங்கன்னு பயந்தேன். மாயா மென்மையுடன், நீ கேட்டிருந்தால் நாங்கள் உனக்கு உதவியிருப்போம். நேர்மையோடு இருந்தால் அனைவரும் மகிழ்ச்சியோடு உதவுவார்கள். ப்ரூஸ்டசாரஸ் தலையசைத்தான். நேர்மையும் நன்றியுணர்வும் வாழ்க்கையை அழகாக மாற்றும். நன்றி உணர்வு கொண்டவன் தான் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறான். அடுத்த நாள் டாமி வகுப்பில் மன்னிப்பு கேட்டான். இனிமேல் திருட மாட்டேன் என்று உறுதியளித்தான். மற்றவர்களுக்கு உதவவும் தொடங்கினான். பேய் டைனோசர் இன்னும் இரவுகளில் பள்ளியில் சுற்றிக் கொண்டிருக்கிறான். நேர்மை, நட்பு மற்றும் மறக்கப்பட்ட குக்கீகளை காப்பாற்ற. பாடம்: திருடுவது தவறு. ஆனால் தவறை உணர்ந்தால் மாற்றம் சாத்தியமே. நேர்மையும் நன்றியுணர்வும் வாழ்க்கையின் சிறந்த வழிகாட்டிகள்.